பிரேசில்ல இதுவரை பாம்பு கடிச்சு இறந்து போனவங்கல்ல 90% வந்து இந்த வகை பாம்பு கடிச்சு தான் இறந்து போயிருக்காங்களாம். இந்த பாம்புகள் வந்து பறவைகளை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. பறவைகளை வந்து இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த பறவை வந்து நிமிடங்கள்ல இறந்து போயிருமா. இதனாலே இந்த பாம்புகள் வந்து பறவைகளை வந்து ஈஸியா புடிச்சு சாப்பிடுமா. சாவோ பவுலோங்கிறது பிரேசில்ல இருக்கிற ஒரு பிரபலமான நகரத்தோட பேர் தான் இது. இந்த நகரத்துல இருந்து ஸ்னேக் ஐஸ்லாண்டுக்கு 33 கிலோமீட்டர் தான் இருக்கான். ஆனா அங்க வர்ற டிராவலருக்கு கூட அந்த ஸ்னேக் ஐஸ்லாண்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதான். இந்த ஸ்னேக் ஐஸ்லாண்டுக்குள்ள போறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்குன்னா பிரேசில் கவர்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஸ்னேக் ஐஸ்லாண்டுக்குள்ள போக முடியுமா. அதுவும் எதுக்கு வேண்டி அவங்க உள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும்தான் உள்ள போவாங்களாம். அதுவும் உள்ள போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருக்கிற நேவி சோல்ஜர்ஸ் மட்டும்தான் உள்ள போவாங்களாம். பாம்புகளை பத்தி ரிசர்ச் பண்றவங்களுக்குமே இந்த ஸ்னேக் ஐஸ்லாண்டுக்குள்ள போறதுக்கு பிரேசில் கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுப்பாங்களாம். அதுக்குமே வந்து அவங்க ஒரு ரூல் வச்சிருக்காங்களாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி உள்ள போறவங்கள்ட்ட பாம்பு கடிச்சா அது